ஹரிஷ் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருக்க இதற்கிடையில் சந்தனாவிற்கு ஒரு நிறுவனத்தில் சிஇஓவாக வேலை கிடைத்தது. இதனால் அவளின் அம்மா திலகவதியின் நடத்தை மேலும் கொடூரமானது. இதானா ஹரிஷனோட கிளீனிங்? சும்மா தின்னா மட்டும் போதாது, அதுக்கேற்ற வேலையை செய்யணும். நான் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். ஓ, அப்ப நான் போய் சொல்றேனா? ஐயோ அப்படி இல்லை, ஏன் தப்பு தான். நான் மறுபடியும் க்ளீன் பண்ணுறேன். வேகமா பண்ணு, அடுத்து துணியை துவைக்கணும். ஐயோ அத்தை, அது நான் காலையிலேயே சந்தனாவோட துணியை முழுசா துவைச்சிட்டேனே. அவளோட துணி இல்லை, நான் என்னோட துணியை துவைக்க சொன்னேன். துணியை நான் அந்த கல்லில் வச்சிருக்கேன். எல்லாம் வேலை அதிகமான துணி, எதையும் வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணிடாத, கேட்குதா? ஹரிஷ் இந்த அவமானங்களை எல்லாம் சந்தனாவிற்காக மட்டுமே பொறுத்து கொண்டான். ஆனால் சந்தனாவின் அம்மா திலகவதி வீட்டு வேலை சொல்லி கொடுமை செய்யும் போது ஹரிஷிற்கு கோபம் வந்தது. இருந்தாலும் மௌனமாய் அதை கட்டுப்படுத்தி கொண்டார். ஒரு நாள் ஆபீஸ் டென்ஷனுடன் வந்த சந்தனா தன் தோழி தர்ஷினியுடன் சோர்வாக வந்து வீட்டில் அமர்ந்தாள். அவளை சமாதானம் செய்ய ஹரிஷ் சூடாக காஃபி போட்டு எடுத்துச் சென்றான். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.